வணக்கம். நோ பியர்ட் இது எவ்வளோ பேரோட மனசை வந்து புண்படுத்தும்னு தெரியாமலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல என் மனசு புண்பட்டுட்டு இருந்துச்சு. ஆமா. ஆனா இப்ப அதுக்கு நிறைய சொல்யூஷன் சொல்லி இப்ப இல்ல, அப்பத்துல இருந்தே இருக்கு. இருக்கா? ஆமா, அப்பெல்லாம் வந்து அதுக்காக வளர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பயோட்டின் டேப்லெட்லாம் எடுத்து, அது பயோட்டின் டேப்லெட் எடுத்தா வந்து வளரும்லாம் சொன்னாங்க. சரி, அதெல்லாம் எடுத்தா அது நார்மல் இதுதான். இப்ப எப்படி விட்டமின் குறைபாடு இருந்தா வருதோ அது மாதிரி. அப்புறமா தான் தெரிஞ்சு அது நீ என்னதான் அந்த விட்டமின் டேப்லெட் வச்சு புஷ் பண்ணாலும் அவங்கவுங்க டிஎன்ஏ எப்படி இருக்கோ அப்படிதான் ஆகும்னு. அதனால அப்படியே போற ஃப்ளோல விட்டா அது ஒரு கட்டத்துல ஆட்டோமேட்டிக்கா வளருது. ஆனா எப்படி சொல்றது, எவ்வளவு சீக்கிரமா வளர்ந்தாலும் அது சீக்கிரமா அவங்க வந்து ஏஜ் ஆன மாதிரி காட்டுமோ. ஸோ டிலே ஆகி வளர்றதுதான் ப்ராப்பர் அப்படிங்கிறாங்க. அப்ப இதுல வச்சு அப்படிலாம் பார்த்தா நார்த் இந்தியன்ஸ்ல இவ்வளவு வருத்தப்படணும். தாடியே இல்ல, அவங்க வளர்ந்தாலும் அவங்க ஷேவ் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு அது பிடிக்கலன்னு. ஓகே, இதுல யார் யார் வச்சு செஞ்சிருக்காங்கன்னு பாப்போமா? பாப்போம். உட்காந்து மெனக்கிட்டு எடிட் பண்ணிருக்காங்க பாரு. நோமி கேட்டுக்கு ஆக்சுவலா அவருக்கு சுத்தமா இருக்காது. கோபிக்கு ராஜாவா ராஜா வந்தா போயிட்டான் தீபாவளிக்கு முன்னாடி. கிறிஸ்துமஸ்க்கு வரேன்னு இருக்கான். என்ன ராஜா பண்றானே கேட்டேன். ராஜாவை தான் சொல்றேன். பஸ்ஸா கேட்டது நானு. ராஜா பஸ் ராஜா பஸ். நான் அழகமலையில போயிட்டானா? அழகமலையான்னா யாரு, உங்க ஃப்ரெண்டா? இல்ல, அழகமலையா பஸ்ஸியா? டைமியா கரெக்ட் டைமிங் வந்துட்டு போயிருப்பானா? வந்துட்டான். ஏய், பஸ்னா பஸ்னு சேர்த்து சொல்லியா? அழகமலையா வந்துட்டானா ராஜா வந்துட்டானா எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். தஞ்சாவூர்ல சேது வந்துட்டோம். பைத்தியக்கார மாதிரி பேசாதயா. இந்தாதான் வருவான். அப்ப அம்மா தான் ஏறி போயானு. இந்த மேல ஏறி போறியா? அவன் புருஷன் செருப்பால் அடிப்பான். பஸ்ஸுங்க என்ன பேரு? பிருந்தா வச்சிருக்காங்க. அப்படி நல்லா ஊர்ல திரியறாங்க. பஸ் பேரை பூரா சொந்தக்காரன் கூப்பிடுற மாதிரி பள்ளிமுறை வந்துட்டானா, இவன் வந்துட்டானா, ஏஎம்கே வந்துட்டானாங்க. ஆமா, அப்படிதான் மினி பஸ்லாம் சொல்லுவாங்க. க்ளீன் ஷேவ் இருக்கீங்க போல இருக்கு. டெய்லியும் எப்படி பண்ணுவீங்க? க்ளீன் ஷேவ் டெய்லி பண்ணிடுவீங்களா நீங்க? இப்படி பண்ணுவேன். ஷேவ் பண்ண மாதிரியும் தெரியலங்க. ஷேவ் பண்ணா ஹைலைட் அடுத்த நாள் கொஞ்சம் முளைக்கும்ல, அந்த மாதிரி கொஞ்சமா தான் முளைக்கும். கம்மியா தான் முளைக்கும். கம்மியா தான் முளைக்கும். ஏங்க கம்மியா முளைக்கும்? அதே சிலருக்கு அந்த ஹார்மோனு இந்த மாதிரிலாம் இருக்கு. சிலருக்கு ஒரு ஏத்த இறக்கமா இருக்கும். எங்க அப்பா கொஞ்சம் இங்க சேகுவார மாதிரி தான் முளைக்கும். சரி, அது மாதிரி எனக்கும். ஏன் உங்களுக்கு தாடிய முளைக்கல? ஏன்னா எனக்கு எப்படி அது இருக்கு. அது நான் என்ன தாடி எல்லாத்துக்கும் முளைக்கல. சிலருக்கு முளைக்கும், சிலருக்கு முளைக்காது. எவ்வளவு பெரிய பெரிய தலைவர்களுக்கே மீச இல்லாமலாம் இருந்திருக்காங்க தெரியுங்களா? கிம் ஜாங் உன் தெரியுமா? யாரு? நார்த் கொரியா லீடர். அவருக்கே தாடி மீசலாம் இருக்காது. பேசிக்கிறீங்க ஊர்ல உட்காந்து மீச தாடி வச்சுக்கிட்டு அரசியல் என்ன உங்களுக்கு இப்போ பிறந்ததுல இருந்தே தாடி கிடையாது? ரொம்ப அவசியமா அவனுக்கு தாடி முளைச்சா நல்ல இருந்து வல்லரசு ஆயிடுமா? ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க போல. பக்கத்துல உட்காந்து நை 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 ஏன் முளைக்கல, ஏன் முளைக்கல, நானே அந்த எரிச்சலை தெரிஞ்சுக்கிறேன். கோவப்படாதீங்க சார். உழைக்கலன்னு ஒன்னும் வருத்தப்படாதீங்க. வருத்தமே படல. சின்ன பையன் நம்மளே வருத்தப்படலனாலும் ரொம்ப அவசியம். உனக்கு வந்து கேட்குமா? எந்த இடத்துக்கு போனாலும் வந்து கேட்டுருவீங்களா? நல்லா கொஞ்சம் உடம்பாயிருச்சுன்னா என்ன குண்டாயிட்டீங்கன்னு கேட்குறது. தாடி நிறைய வச்சிருந்தா எதுவும் சோகமானு கேட்க வேண்டியது. தாடியே இல்லைன்னா உங்களுக்கு மீச முளைக்காதா, தாடி முளைக்காது வர்றேன். ஆனா நிறைய பேத்துக்கு அது ஒரு இது இல்ல. பாய்ஸ்க்குலாம் முளைக்கலன்னா அதான் இந்த 11th 12th முளைக்கலன்னா பெரிய அப்படியா? இஞ்சி நிறைய போட்டு போடுங்க. தம்பி உங்க இன்னொருத்தர் வருவாரு. யாருனே? அதான் பாத்த சார் வருவாரு. சாரா? ஏன் கூட மேக்ஸ் சாரா? மேக்ஸ் சார் இல்லப்பா. உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் சார் வருவாரு. அவருக்கு என்ன தெரியாம நான் தாடி வச்சாலே சார் அவரு டக்குன்னு டென்ஷனா முறைச்சாரு வருங்க. ஓ, வயசானவங்க. கிளாஸ் எல்லாம் கீழ விட்டு உடைச்சு விட்டேன்ப்பா. இப்படி என்ன சார் ஏன் கூட இருக்காங்க? சார் ஏதோ சாரை பத்தி சொல்றான். அப்படி எந்த சாரா இருக்கும்? தெரியல, எனக்கு யாரும் தெரியல. யாருங்க? சார் தான். இவனா? போட்டீங்களா? இந்த போட்ட சார் நீங்க அங்க வரும்போதே போட்ட சார். அப்படியா? சரி. அவனுக்கு முன்னாடி நான் கேட்டேன். உனக்கு போறப்பா. மீச தாடி வச்சிருந்தா அதுக்கு இவன் கோவக்காரன். ஆனா ஏன் நீ வேற காலேஜ் படிக்கிறப்ப மூஞ்சி எப்படி இருந்துச்சு தெரியுமா? இங்க பாரியா, அவன் தாடியை வச்சுட்டா ஏமாத்திக்கிருக்கான். தாடியை எடுத்தா டபுள் சின்ன தெரியுதுன்னு சொல்லி அப்படி தாடியை வச்சுக்கிட்டு அப்படி திடீரான். அதை பார்த்து பயந்துக்கிட்டு சாரு சாரு. காலேஜ் டைம்ல சுத்தமா மீச தாடியா இருக்காது. என்ன அவரும் உங்க காலேஜ் தானே? சாரு இல்லாத ஒரு டீ எடுத்து மண்டையோட ஊத்திரும். என்னடா
அவனே ரவுடி போய் மாதிரி இருக்கா, அவங்க போய் என்ன எப்படி சொல்ற? தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஆள் பார்க்க ஒரு மாதிரி சைஸா. ஆனா பறந்துச்சு உன்ன பார்த்து பயந்துருக்கான்டா. தாடியெல்லாம் வச்சிருக்காரு சார் என்ன பார்த்து அப்படி எதுக்கு அது வச்சிருக்கீங்க? பார்த்து பயப்படலாம். அப்ப எவ்வளவு டம்மியா இருப்பான். வேணுமா சார்? வேற எதுவும் வேணா? டீல் ஓகே சார். அப்ப ஊருக்குள்ள பாதி பேர் இப்படி தாடி வச்சுட்டா ஊரே ஏமாத்திக்கிருக்கீங்க. நம்ம சாட்டிங்கா கேர்ள் ஃப்ரெண்டா? இல்ல கேள் பண்ணலடா. கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாம எப்படி இருக்கும்? மத்தவங்களுக்கு இல்லாம எனக்கு கூட இல்லாம இருக்கலாம், உனக்கு இல்லாம இருக்குமா? எப்படி இல்லாம இருக்கு? தாடி வச்சிருக்க? இல்ல வச்சிருக்கேன். தாடி வச்சிருந்தா எப்பறம் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாம இருக்கும்? கண்டிப்பா 2 கேர்ள் ஃப்ரெண்ட் 2 ஆன்ட்டி நேரத்துக்கு சார் பண்ணிருக்கீங்க. இல்லடா, என்னைய பத்தி எல்லா மேட்டரும் எனக்கு தெரியும் சார். இந்த காலேஜ்ல இருக்க மாதிரி இவன மம்முது இருக்கீங்க. இல்லடா, ஏய் தாடி வச்சிருக்க நான் பேசாத சொல்றேன். ஆனா அது ஒண்ணு இருக்கு தெரியுமா, கேர்ள்ஸ் மதியுமே அந்த தாடி இருந்தா பிடிக்கும்னு. இப்ப தவிர மிச்ச எல்லா ஷிப்புக்கும் நீ போயிருப்பேன்னு எனக்கு இல்ல அதான் போறியே 10,000 ஆறாங்கிறியே. அப்ப 6ஆவது வந்து ஸ்கோர் பண்ணிருக்க. ஒளிவட்டம் தெரியுதுங்கறப்ப ஒத்துக்க மாட்டேன். ஒரு பொண்ணு கூட இல்லையா? கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. ஏன்னா பியர்ட் எல்லாம் வச்சிருக்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? கல்யாணத்துக்கே பொண்ணு கொடுக்க மாட்டறாங்க. அதுக்கு பியர்ட் வச்சிருக்கவனுக்கு பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? இல்ல. தாடி வச்சிருந்தா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணுமா? இல்லன்னு சொல்ல. சத்தியமே இல்லன்னு சொல்லக்கூடாது. இல்லன்னு சொல்லாத. இல்ல. இல்லாம இல்லங்கறேன். சொல்ல முடியாதுன்னு சொல்லுங்க பிரதர். நான் ஏன் மறைக்கணும்? இல்லங்கறேன். பொறாமப்படுவேன். இல்ல உங்களுக்கு நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நான் சொல்லாம இருக்கேன். இல்லன்னு சொல்லாத. டேய் இல்லன்னு சொல்லாத. இல்ல. டேய் இல்ல 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 உனக்கு இல்ல. நீ தாடி வச்சிருக்க ஒரு கேர்ள்ஃப்ரெண்ட் இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா. அப்ப உடைஞ்சது வச்சிருக்காங்க. உண்மையை விட்டு வச்சிருக்கேன். அது எல்லாரும் பாக்குறவங்க தாடி இருந்தா அப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணும். அப்ப இல்லாம நீயா நானா அது இதுன்னு தாடி வச்ச பசங்களை தான் பிடிக்கும்னு பேசுறாங்க. பூரா ஹீரோ தாடி வச்சு நடிக்கிறாங்க. இருக்கு ஆமா இருக்கு. இருக்கு ஃபுல் வைத்தறிச்சல் வன்மத்திற்கு மெண்டல் ஆயிட்டானே. காச்சு பண்ணிருக்கானே. இல்லன்னு விட மாட்டேங்கறானே. டேய் உனக்கெல்லாம் தாடிலாம் நல்லா முளைச்சிருக்குல்ல, அதை வச்சு ஏன்டா நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற? படத்துல எல்லாம் அந்த கெட்டப்லாம் வரும், விரும்பாடி படம்லாம் வர்றப்ப எனக்குலாம் சின்ன வயசுல இருக்கப்ப அந்த மாதிரி நமக்குலாம் முளைச்சவனே இந்த மாதிரிலாம் கோடு மாதிரி போட்டு அது கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லடா. உனக்கெல்லாம் வைக்க தோணாதா? நல்லா இருக்கு. அசல் படம் பார்த்திருக்கியா? வாயில சிகாரோட அப்படி வருவார்ல, சிங்கம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் வைக்கணும்னு எனக்கும் ஆசை. உனக்கெல்லாம் முளைக்குது. எல்லாருக்கும் நல்லா இருக்காதா அது? இல்லாதவங்களுக்கு தான் பண்ண மாட்டேங்கிற. ஏண்டா இப்ப கூட பாத்தீங்கன்னா லப்பர் பந்து படம் வந்துச்சுல, அதுல ஒரு தினேஷ் கெத்துக்க நல்ல வெள்ளை வெள்ளைய தாடியா இருக்குமா? ஆக்சுவலி சிங்கம் மாதிரியே இருந்துச்சுடா. அந்த மாதிரிலாம் உனக்கு வைக்க தோணாதா? உனக்கு நல்லா ஒயிட்லாம் விழுந்துருச்சு, வயசான அந்த மாதிரிலாம் வச்சு அந்த மாதிரிலாம் கெட்டப் பண்ணும், அது மாதிரிலாம் தோணாதா உனக்கு? ஏன்டா நான் ஏன்டா அந்த கெட்டப்லாம் வைக்கணும்? இது மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம். தாடி முளைக்குது ரொம்ப பொறாமப்படாத நீ. ஒன்னும் இது எக்ஸாக்ட்லி நடக்கும். நான் வந்து பிரபா ஃப்ரெண்டு கிட்ட பிரபா இருக்காங்க, அவனுக்கு நல்லா அப்போ நல்லா ஏதோ இது மாதிரி இப்ப சுதாகருக்கு இருக்க மாதிரி வளர்ந்துருக்கும். எனக்கு ஆசையா இருக்கட்டும், ஏன்டா இது மாதிரி இப்படிலாம் கட் பண்றா, ஏன்டா இங்க வைடா, இதோ இங்க நல்லா ட்ரிம் பண்ணிட்டு இந்த இடத்துல மட்டும் இறக்குடா, உன் ஃபேஸ்க்கு நல்லா இருக்குண்டா. இது மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம். நான் வளர்த்தானா அரிக்கும், இது பண்ணணும், இன்னும் சொல்லுவான். டேய் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன்ற, எனக்கு வரமாட்டேங்குது, நீ இருக்கிறதாவது எனக்காவது வச்சு காட்டுறா, நான் பாத்துக்கிறேன்டா. கேட்க மாட்டாங்க. வைத்தறிச்சலா இருக்கும். இது சாபம். கையிலையும் எடுத்துக்கிட்டே இருக்கணும். லைட்டா எடுத்து வச்சுக்கிங்களா எரியும். குழந்தைங்க போது கிட்ட வராத குத்துதுன்னு சொல்லணும். நீ உன பூத்தடி சொல்லுவாங்களே, ஆனா அது என்ன பூத்தடி வீட்டு தெரியுமா? அந்த ஆடி இல்ல போய் கடல்ல உட்காந்தோம்னா நம்ம ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு பண்ணி விட்டுறான். எடுத்துருது இவ்வளவு விட்டு இருக்கட்டு மாடாதுல்ல. ஏண்டா கேஜிஎஃப் படத்துல இப்படி கூம்பா கொண்டு வர்றாங்க. துபாயில தலை ரேசிங் ஓட்டுறாருல, அந்த ஒயிட் தாடியில அப்படி கேஷ்ல கிடையாது. இது வேணா நான் என்ன முளைக்குதேன்னு எரிச்சல் இருக்கேன். என்ன தேவையில்லாம நீ கடுப்பதிக்கு வேணாமா? சொல்லி கொடுக்குறீங்களா? ஏதாவது ஒரு கெட்ட போச்சு ஏமாத்தலாம். 7 குத்துக்கு இளையவங்க எல்லாம் வந்து மீசிய வச்சு கல்யாண வீட்டுல இருந்து காது குத்து வரைக்கும் நிக்கிறாங்க. சேவ் பண்ணா தாடி முளைச்சிரும். அப்படியா? சேவ் பண்ணா தாடி முளைக்குமா? பிளேடு வெறும் பிளேடு சேவ் பண்ணா வந்து பண்ணி பாக்குறேன். அது மட்டும் பண்ணக்கூடாதுங்க. அதோட சேர்த்து சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதெல்லாம் அறுத்து வச்சுக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு சின்ன வெங்காயமா தெரியல. முடி வளரும்னு வாங்க சின்ன வெங்காயம். அதெல்லாம் தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும், முளைக்கிற வரைக்கும் தேய்ங்க. ஸ்கின் அலர்ஜி வந்து வெள்ளை கரு இருக்குல்ல, மூஞ்சில தேய்ச்சிங்கன்னா முட்டை வெள்ளை கருவா மூஞ்சில தேய்க்கணுமா? தேய்ச்சிங்கன்னா தேய்ச்சிருவோம். டெர்மா ரோல்னு ஒன்று இருக்கு தெரியுமாவுக்கு? இந்த டெர்மா ரோல். டெர்மா ரோலரா? அதுவே வாயில வரல, நீ எல்லாம் எதுக்கு இங்கிலீஷ் பேசுற? டெர்மா ரோலரா? அது போட்டீங்கன்னா முடி சரசரன்னு வந்துருக்கு. அப்படியா? காட்டு மாதிரி வந்து அது என்னதான் இருந்தாலும் டிஎன்ஏல இருந்தாதான் அது கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும், அவ்வளவுதான். வச்சிருக்க மிஷின் மாதிரி இருக்கு. இதையா தேய்க்கணும்? மசாஜ். ஆமா மசாஜ்.
இது கேர்ள்ஸ் யூஸ் பண்றதுல Girls use பண்ண boys use. எல்லாம் சாப்பிடுறதுல இருக்கு. சாப்பிடுறதுல இருக்கா? ஆமா. சரி சாப்பிட்டு பாக்குறேன் அப்ப. மாத்திரை போடணும்ல. மாத்திரையா? டேப்லெட்ஸ் இருக்கு அதுக்குன்னு. Biotin. டேப்லெட்ஸ் போட்டீங்கன்னா அந்த ஹார்மோன் இதெல்லாம் மாறி கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா வந்துரும். டேப்லெட்ஸ் போட்டு ஹார்மோன் எல்லாம் மாத்தணும். தாடி முளைக்கிறதுக்கு நல்லா முளைக்குமா அது? அப்படியா? சரி சரி போட்டு பாப்போம். ஏங்க மாத்திரை மட்டும் போடாதீங்க. இப்ப நாத்து நடுற மாதிரி ஒரு டெக்னிக் வந்துருச்சு. நாத்து நடுற டெக்னிக்கா? ஆமா, தலையில இருந்து புடி தாடியில அப்படியே நட்டு விட்டுருவாங்க. தலையில இருந்து முடிய புடுங்கி கன்னத்துல நட்டு விடுறாங்களா? எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஐடியா நான் சொல்றேன். எது? படுக்க போட்டு அப்படியே இங்க இருக்க குச்சி குச்சி முடியா இருக்கு பாரியா, ஆமா. அந்த ஓட்டை கொஞ்சம் பெருசு பண்ணி இந்த முடியை கொஞ்சம் நட்டு வச்சு வேர்ல தண்ணி ஊத்துனாங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பாத்துருப்பல்ல, அந்த மாதிரி இது வந்து தாடி டிரான்ஸ்பிளான்ட். இது பேர் பாடி டிரான்ஸ்பிளான்டா? அப்படி பண்ணா முளைச்சிரும். முளைச்சிக்கும். அப்படி கஷ்டப்பட்டு இதை வளர்த்து ஒரு கொடுக்க போறது இல்ல, இருந்துட்டு போட்டோம் வந்துட்டாங்க. அதான் நானும் சொன்னேன், இவன் சொல்லிட்டு போறதுக்கு இவ்வளவு பேச்சு. ஓகேவா தம்பி? ஓகே. குளிருக்கு போத்தலாம் உங்களுக்கு. நான் இதான் புல்லட்டு வெளியே நிக்குது, அது இங்க வச்சுக்கிட்டு. சரி இல்ல உட்கார்ப்பா. ஏஞ்சு போயிடுவேன். அவன் சொல்றது சரி கரெக்டா மட்டும் அடிக்கணும் சைடுலன்னு சொல்லு. இங்க மட்டும் இருக்கணும், இங்க விட்டுறணும். அப்படியே இங்க விட்டுறணும். அதான் முள்ளட்டு. இங்க மட்டும் விட்டுட்டு பண்ணிடுங்க. இதுக்கு மட்டும். ஆனா முழு காசு தான் வாங்குவேன். பரவாயில்லையா? பரவாயில்ல. ஓகே, மிஷின்ல போட்டுறவா? மிஷின்லயே போடுங்க. மிஷின்ல போடுறேன். ஓகேவா? முடிஞ்சா? ஓகேண்ணா தம்பி பெர்ஃபெக்ட்டா. ஒரு நிமிஷம் இருங்க. அப்படியே மேல காட்டுங்க. லேசா இங்க முடி ஒரு 4-5 முடி முளைச்ச மாதிரி இருக்கு. அதை சேவ் பண்ணி எடுத்துறவா? ஷேவ் பண்ணிடுங்க. ஃபோம் போட்டு ஷேவ் பண்ணுங்க. ஃபோம் தேவையில்ல. இருக்குது வெறுங்கத்தியில வந்து ஃபோம் போட்டு ஷேவ் ஃபோம் போடணும் உனக்கு. இப்ப சரி நான் போடுறேன். இங்க மட்டும் போய் பாப்பா. மீசையும் ஷேவ் முந்திக்கே போடுறோம் போ. அண்ணே புருவத்தை எதுவும் எடுத்து விட்டுறாதீங்க. இல்ல தீவிரவாதி உள்ள வச்சுலாம் எடுக்க மாட்டேன். ஈஸியா கட்டுப்பா. ஓகேவா? ஆஃப்டர் ஷேவ் லோஷன் அது வேறயா? ஆமா. ஓகே. அண்ணே எரியவே இல்ல. அது முடியதான் ஏரியா. சரி. சரி அதான் கீரல் போட்டா ஏரியா. ஓ ஏமாத்தி இருக்காங்களா? இல்ல ஓகே சரி. எவ்வளவுண்ணே? ஹேர் கட்டுக்கு எவ்வளவு? 150 கொடுப்பா. அண்ணே ஹேர் கட்டுக்கு 150. 150 ஷேவிங் பண்ணீங்கல்ல? இல்ல அதுக்கு 220. அது என்ன 70 போட்டுருக்கீங்க. சும்மா வருதானே? அத விடுங்க. இல்ல அவனுக்கு மனசுக்கு ஆகல. அதுக்கு ஷேவிங்னா அது குடுக்குறேன். நீ ஆசைப்பட்டு தான் ஃபோம்லாம் போட்டு உனக்கு நான் எடுத்தேன். அப்ப ஆஃப்டர் ஷேவும் போட்டேன். நீ ஆசைப்பட்டு தான் நான் போட்டேன். நான் பரவாயில்ல, அதனால தான் காசு வாங்கிக்கங்க. இல்ல வேணாம். சேவ் பண்ணேனே நான். சேவ் இல்லப்பா. அது சொல்றேன் இல்லப்பா. ஏய் வாங்கடா, புது மரியாதை வாங்கடா, காசு வாங்கடா. நீ சேவ் பண்ணடா, நான் வித்துக்கடா. வாங்கடா, காசு வாங்கடா. போய் உள்ள ஓகே ஓகே. போய் பசங்கிட்ட சொல்ற சேவ் பண்ணணும். வாங்குற நீ. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஆடி முளைக்கலன்னு வேற மாதிரி இதெல்லாம் டென்ஷன் ஆகுமா? அது எப்படி சொல்றது? அது ஒவ்வொரு இது லைக் நம்ம எல்லாரும் ஒரே ஜெண்டருங்கிறப்ப ஒருத்தருக்கு வந்து இந்த தாடி முளைக்கிறப்ப நமக்கு இல்லாதப்ப ஒரு ஃபீல் வரும். நம்மளுக்கு முளைக்கலையே நம்மள வந்து தாழ்வா நினைப்பாங்களோ அந்த மாதிரி ஃபீல்லாம் தோண ஆரம்பிச்சிடும். பட் இப்ப தோணுது அது வந்து கரெக்டா தான் இருந்திருக்கு. எந்த ஸ்டேஜ்ல வளரணுமோ அந்த ஸ்டேஜ்லாம் வளருது அப்படிங்கிறது அப்பதான் தெரிஞ்சுச்சு. பிளஸ் மெயின் அந்த இதுதான் ஜீன் தான், பேரண்ட்ஸோட டிஎன்ஏ பொறுத்து தான் வளருது. அதுவும் அந்த கடைசி இது மாதிரி நான் பார்த்தது இல்லை. பட் ஆனா என்னன்னா என்ன கேட்டது ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு 1 year 2 year பிஃபோர் தான் வந்து முடி வெட்டிட்டு ஷேவ் பண்ணவா அப்படிங்க. நான் எவ்வளவு நாள் வரைக்கும் ஷேவ் பண்ணவான்னு ஈவன் வேலை முடிச்சுட்டு படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு வந்து கூட நிறைய பேர் முடி வெட்டிட்டு சரிப்பா முடி வெட்டிட்டாங்க சரி வார்த்தைக்காவது ஷேவ் பண்ணவான்னு கேட்க மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்பெல்லாம். உங்க ஆசையும் நிறைவேறிடுச்சு. ஆமா. பட் இதுக்கு முன்னாடி இது நோபியேட் பண்ணதில்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பாவங்கள்ல வெரி நைஸ். ஆக்சுவலா வந்து என்னன்னா இது வந்துச்சுல பிரேமம் படம், அதுல வந்து நிவின் பாலி ஃபுல்லா தாடி அப்பல இருந்து ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அதுல இருந்து எல்லாருமே அது ஒரு ட்ரெண்ட் ஆக்கி அந்த படம் அது என்ன ஒரு ட்ரெண்ட் செட் ஆக்கி விட்டு பண்ணது. அதுல இருந்து இப்ப யஷ் வரைக்கும் அதே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் இப்ப இவங்க சொன்ன மாதிரி இது லப்பர் பந்து அது வந்து கிட்டத்தட்ட அவன் தினேஷ் வந்து சரியா பண்ணாம இருக்கிற மாதிரி அந்த கேரக்டர் டிசைன் பண்ணாங்க. பட் அதுவே பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரான ஒரு இதா இருக்கும். அதை பார்த்து நிறைய பேர் வைக்கிற மாதிரி ஆயிட்டு இந்த டிசைன் மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே சும்மா வந்திருக்காருங்க அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு சம்பவங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அது அந்த சம்பவம் அந்த விஷயங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க.
நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அது வரைக்கும் வேற ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம்.